ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, தன் நிலை மாறும்போது தன்னுடைய குணத்தையும் மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள்தான் இந்த பொய்யான உலகத்தினில் மிகுதியாக உள்ளனர். அப்படி இருக்கையில் என் பிள்ளையான நீ, நான் இப்படித்தான் வாழ்ந்தேன், இப்படித்தான் வளர்ந்தேன், இனியும் என் தாய் தந்தையர் கூறிய இந்த வழியில்தான் பயணிப்பேன் என்று உனக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொண்டு வாழ்கின்றாயே, உனக்கு நான் எப்படி அம்மா வெற்றி தராமல் இருப்பேன்? இன்று காலையிலேயே ஒரு வேலையை யோசித்தாய், ஆனால் அந்த வேலையை உன்னால் சிறப்பாக செய்ய முடியவில்லை என்று அதனை கைவிட்டு விட்டாய். சரிதானே நான் சொல்வது பிள்ளையே? ஒரு விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ செல்லும் பாதையானது நான் உனக்கு வகுத்தது. அப்படி இருக்க அதில் உனக்கு வெற்றி எப்படி கிடைக்காமல் போய்விடும்? நீ இப்பொழுது செய்து கொண்டிருப்பது பயிற்சி. இது வெறும் ஆரம்பம்தான். தொடர் பயிற்சியுடன் கூடிய முயற்சி தானம்மா உனக்கு வெற்றி அல்ல, மாபெரும் வெற்றியே தரவல்லது. அப்படி இருக்க இன்றுதான் அந்த விஷயத்தை செய்யலாம் என்று உன் கையில் எடுத்தாய் என்றால் அது இன்றே முழுமையாக வெற்றி அடைந்து விடுமா என்ன? நீயே சொல். அப்படி வெற்றி அடைந்தால் அது நிரந்தரமாகுமா? நீ எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் நான் உனக்கு சொன்ன அறிவுரைப்படி இந்த வேலையை சாய்க்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த வேலையை தொடங்குகின்றாய். அப்படி இருந்தும் உனக்கு வெற்றி முழுமையாக கிடைக்கவில்லை என்றால் வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்று நினைத்து விட்டாயா? ஒரு நாளில் ஒரு நொடியில் கிடைக்கும் வெற்றிக்கு பின்னால் எத்தனை பல தியாகங்களும் பல அவமானங்களும் மறைந்திருக்கும் என்பது உனக்கு தெரியுமா? பசி, தாகம் என இவையெல்லாம் நீ மறந்தும் மிகவும் பிஸியாக நீ செய்ய வேண்டி கூட வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு உருவாகும். அந்த வாய்ப்பை நான் உனக்கு நிச்சயம் எதிர்காலத்தில் ஏற்படுத்தி தருவேன். அதுவரை நீ பயிற்சி எடுத்துக்கொண்டு பொறுமையாக இரு. நீ எடுக்கும் இந்த பயிற்சிக்கான வெற்றி சில நாட்களிலே அல்லது சில மாதங்களிலோ, ஏன் ஓரிரு வருடங்களிலோ கூட ஆகலாம். அது உன்னுடைய அர்ப்பணிப்பை பொறுத்து. என்னிடம் அந்த வேலையை ஒப்படைத்துவிட்டு நீ புதிதாக சிந்தனை ஏதும் செய்யாமல் இருந்தால் எப்படி உனக்கு கிடைக்கும் வெற்றி? நீயே யோசி, நிறைய யோசி, முயற்சித்து கொண்டே இரு. தோல்வி பெற்றால் நீ மீண்டும் மீண்டும் முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வேலையை எக்காரணம் கொண்டும் நிறுத்தாமல், நாள் தவறாமல், நேரம் தவறாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உனது கடமையை நீ ஒருபோதும் கைவிடாதே. அதை உன் நன்மைக்காக கருதாமல் பொது நன்மைக்காக என்று செய்தால் உன் நல்ல எண்ணத்திற்காகவே நிச்சயம் வெற்றி பெறுவாய். உனக்கு தற்போது நிலவும் மோசமான சூழ்நிலையை நினைத்து கொண்டு சுயநலத்தோடு இந்த பணியை செய்தால் உனக்கு வெற்றி எப்படி கிடைக்கும்? நீ செய்யும் வேலையால் பயன் என்ன விளையும் என எதிர்பார்த்து கொண்டே செய்யாதே. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது உன் மனமானது எதிர்மறை ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளும். அது உனக்கும் சரி, உன்னை நம்பி இருப்பவருக்கும் சரி மிக பெரிய ஆபத்தை விளைவிக்கும். மேலும் அது துன்பத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த நிலை உருவாக நான் விட மாட்டேன். மேலும் உன் செயலின் விளைவு உன் கையில் என்றுமே இல்லையம்மா. அது அந்த கடவுள் அல்லாவிடமே உள்ளது. ஆனால் உன் வேலையின் பொருட்டு நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன்னுடைய உழைப்பு, திறமை, அர்ப்பணிப்பு. இது மட்டும்தான் உன் கையில் உள்ளது. மேலும் நீ செய்யும் செயலில் திருப்தி அடைய வேண்டும். நம்பிக்கையுடன் நீ இப்படி செய்திருந்தால் நிச்சயம் உயர்வடைவாய், அதுவும் வெகு விரைவில். இந்த செயலில் இருந்து ஒருபோதும் நீ பின்வாங்கக்கூடாது. ஒரு அடி நீ பின்வாங்கினால் நிச்சயம் 10 மடங்காக உனக்கு துன்பம் வந்தடையும் என்பதை நான் உனக்கு இப்பொழுதே எச்சரிக்கின்றேன். எழுந்திரு, துணிந்து போராடு. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். இன்று மட்டுமல்ல, இறுதி வரை உன்னோடு தான் நான் பயணிக்கப் போகிறேன். நீயே என்னை வேண்டாம் என்று நிராகரித்தாலும் நான் உன் முன்னேற்றத்திற்காக உன்னையே சுற்றி கொண்டுதான் வருவேன்.
உன் முன்னேற்றத்துக்கான வழிகளை நிச்சயம் காண்பிப்பேன். அதற்காக நிச்சயம் அதற்கான நேரங்கள் வரும்பொழுது உன் கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நல் வழிகளும் அன்று உனக்கு காட்டப்படும். வியாழன் வாக்காக உனக்கு நான் இன்று உரைப்பது, துணிந்து செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு துணையாக நானும் உன் கந்தனும் என்றென்றும் இருப்போம். உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்ல. யாரையும் சார்ந்து மட்டும் என்றும் வாழ நினைக்காதே. நிழல் கூட ஒளி உள்ளவரை மட்டும்தான் உன்னோடு துணையாக வரும். அதனால் நீ செய்யும் செயலில் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் உன் மனநிலையானது சமநிலையில் இருக்க வேண்டும். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் உன் மனநிலையை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். உனக்கு என்றென்றும் இந்த கந்தன் துணையாக இருக்க பயம் எதற்கு உனக்கு? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். விரைவில் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே. இப்பொழுது இருக்கும் நிலை கண்டு யாரிடமும் தன்மானத்தை மட்டும் என்றும் விட்டு கொடுக்காதே. உன்னை நீயே என்றும் தாழ்த்தியும் கொள்ளாதே. முதலில் நீ உன்னை மரியாதையோடு பார். நீ உன்னை மரியாதையாக நடத்து. உன்னை நீயே நேசி, அதிகமாக நேசி. உன் உடம்பில் அக்கறையை காட்டு. உனது பொன்னான நேரத்தை நீ மதிக்க கற்றுக்கொள். அப்போதுதான் இந்த உலகமும் உன்னை நடத்தும் விதமும் மாறும். உன் முன்னும் பின்னும் உனக்கு நிழலாக, உனக்கு துணையாகவும், உனக்கு தந்தையாகவும் வருபவன் நானே என்பதை உணர்ந்து கொள். நீ முதலில் கடவுளால் கடவுளுக்கே உருவாக்கப்பட்ட குழந்தை என்பதை புரிந்து கொள். இதை புரிந்து கொள்ளாத வரை நீ வாழும் இந்த வாழ்க்கைக்கு என்றுமே அர்த்தமே இருக்காது. இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒரே பாடத்தை மீண்டும் மீண்டும் கற்றுத்தந்து கொண்டே இருக்கும், நீ புரிந்து கொள்ளும் வரை. வியாழனும் சஷ்டியும் இணைந்த இந்த நன்னாளில் எனது இந்த வியாழன் வாக்கை கேட்ட 12 நிமிடத்தில் இன்று நீ வைத்த உனது பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.